ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் ஹெட் இன்ஜுரி எமர்ஜென்சி கேஸாக வந்தால் என்ன பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பிரைமரி அசஸ்மெண்ட் பண்ணணும். ஏபிசி பார்க்கணும். என்ன அப்படின்னா ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ்கோமா ஸ்கேல் பார்க்கணும். அது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா பேஷண்ட் கான்ஷியஸில் இருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஐ ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் மோட்டார் ரெஸ்பான்ஸ், அதோட வேர்பல் ரெஸ்பான்ஸும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக் ஸ்டிஃப்னஸ், நெக் இன்ஜுரி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹெட்டையும் நெக்கையும் அன்னெசரியாக மூவ் பண்ண சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பியூப்பிளோட சைஸ் பார்க்கணும், ஈக்குவாலிட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் லைட்டுக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா சிஎஸ்எஃப் ரைனோரியா இல்லை சிஎஸ்எஃப் ஆட்டோரியா இருக்கான்னு பார்க்கணும். சிஎஸ்எஃப் ரைனோரியா ஆட்டோரியா அப்படின்னா என்ன அப்படின்னா கிளியரி வாட்டர் ஃப்ளூயிட்ஸ் லீக் ஆகும். எங்கே அப்படின்னா நோஸில் இல்லை இயரில் இந்த மாதிரி இடத்துல லீக் ஆகலாம். அப்போது என்ன பேஷண்ட்க்கு எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளோவோ, ஸ்னீஸோ, காஃபோ இதெல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணணும். ஹெட்டை 30 டிகிரியில் எலிவேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் சிடி பிரெயின் எடுக்க சொல்லணும். இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ்கோமா ஸ்கேல் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.